நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் தேவன் தருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான ஆசீர்வாதங்களை தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அதன்படி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறார். ஆகவே தேவன் நடத்தி செல்லும் பாதை எல்லாமே நமக்கு நன்மையான பாதைகள், ஆசீர்வாதமான பாதைகளாக இருக்கிறது. ஒருவேளை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணுற பாதை மாதிரி இருக்காது, மற்றவர்கள் ஃபாலோ பண்ணுற பாத் மாதிரி இருக்காது, நம்மளது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதில் தேவன் தம்முடைய முழு திட்டத்தையும் முழு ஆசீர்வாதத்தையும் நம்ம மேலே பொழியும்படிக்கு அந்த பாதையில் நடத்தி செல்கிறார். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பிரயோஜனமான காரியங்களை போதித்து நன்மையான வழிகளிலே நம்மை நடத்துகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வழியில் நம்ம போகிறோம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். இந்த வழி இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல வழி இருந்தால், இல்லை ஆல்டர்னேட் வழி இருந்தால், மாற்று வழி இருந்தால் அதில் நம்ம காரியங்களை பார்க்கலாமே, அதில் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கலாமே, அப்படியே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, இந்த வழியில் ஆண்டவர் என்னை நடத்துகிறாருன்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, அவர் பிரயோஜனமான காரியங்களை நம்மளுக்கு போதிக்கும்படிக்கு, நம்மளுக்கு ப்ராஃபிட்டான காரியங்களை காட்டும்படிக்கு தான் அவருடைய வழியில் நம்ம நடத்தி செல்கிறார். He wants us to profit, so he is leading us in his ways. God's ways are always secure. தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே பாதுகாப்பான வழிகளாக இருக்கும். அவருடைய வழிகள் ஒருவேளை வனாந்தரத்தை போல காணப்படலாம், ஆனால் ஏன் அந்த வழியில் நடத்துகிறார் அப்படின்னா, மற்ற உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வனாந்தர வழியிலே நடத்தி வனாந்தரத்தில் தேவையான எல்லாவற்றையும் நம்மளுக்கு போஷித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாட் எவர் ப்ராஃபிட்ஸ் அஸ் ஹி ப்ரொவைட்ஸ். எதெல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு போஷிக்கிறார். ஸோ எதுவுமே நம்மளுக்கு பிரயோஜனமற்ற காரியம் இல்லை தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது. இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய வழிகளை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல், திருப்தி இல்லாமல், மனதில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய வழிக்கு நேராய் திரும்புங்கள். அவருடைய வழி எப்பொழுதுமே சமாதானத்தின் வழி, பாதுகாப்பான வழி, போஷிக்கிற வழி, ஆசீர்வாதத்தின் வழி, நன்மைகளின் வழி. இன்றைக்கும் தேவன் பிரயோஜனமான பாதையில், பிரயோஜனமான வழியில், ப்ராஃபிட்டிங் பாத்ஸில் ஆண்டவர் உங்களை நடத்தும்படிக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறார். ஸோ அவருடைய வழியில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது, உங்களுக்கு லாபம் இருக்கிறது, உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய வழியில் நடக்கும்படிக்கு அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. தேவன் அவர் வழியில் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்கும்படிக்கு இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.